கரூரில் உள்ள கிருஷ்ணராமபுரம் அந்த பகுதியில் சட்டத்துக்கு புறம்பான கல்குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் கிடச்சி நியூஸ் தமிழ் 24x7 அந்த சேனலை சார்ந்த ஒரு நிருபரும் ஒரு வீடியோகிராஃபர் அது இல்லாமல் 2 பேர் போயிருக்காங்க. அங்கே உள்ள குண்டர்களால் கடத்தப்பட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. மிகவும் அதாவது பலத்த காயத்தோட அந்த கேமராமேனுக்கு தலையில் அடி, இந்த ரிப்போர்ட்டருக்கு செவி பக்கம் அடிபட்டிருக்கு அப்படின்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு டீட்டெயிலை பார்ப்போம். நான் உங்கள் எங் தாத்தா. கரூரில் உள்ள கிருஷ்ணராமபுரம் அப்படின்னு ஒரு பகுதியில் ஒரு கல்குவாரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்குவாரியில் டெண்டர் விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக அங்கே அந்த கல்குவாரிகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. அது வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டை அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நியூஸ் தமிழ் 24x7 அந்த சேனலை சார்ந்த அகஸ்தியன் மற்றும் செபஸ்டின் அந்த வீடியோகிராஃபர் அண்ட் ரிப்போர்ட்டர் 2 பேருமே அங்கே போயிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2 பேர், அவங்களோட மொத்தம் 4 பேர் அங்கே ரிப்போர்ட் பண்ண போயிருக்காங்க. அதை பார்த்த அந்த கல்குவாரியோட ஓனர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. அவர் தான் அந்த கல்குவாரியை எடுத்துருக்கிறார். அந்த கல்குவாரியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட அந்த 50 பேரும் குண்டு கட்ட அவங்களை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு ஒரு 4 மணி நேரம் அங்கே உள்ள போலீஸ் வந்து பெரும் தேடுதல் வேட்டை நடந்துச்சு. அதற்கு பிறகு இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கல்குவாரிக்கும் பின்பகுதியில். அநியாயத்தை யார் தான் கேட்கணும் இல்லை, பெரிய அட்டூழியம். கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்தாங்க, வந்து மிருகத்தனமா அடிச்சாங்க. அட்டினா அட்டி, ஒவ்வொரு அட்டியும் உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு கீழே போட்டு நடுத்து இருந்துச்சாங்க. கட்டில அம்மா ஆத்தான்னு கதறாங்க 2 பேரும். அவங்க கேமரா, அவங்களுடைய அந்த லைஃப்ல இருந்து எல்லாமே உடஞ்சிச்சு. என்னுடைய தோல் எல்லாத்தையும் உடச்சு. ஒரு நபருக்கு தலையில் அடி, பலத்த அடி, இன்னொரு நபருக்கு செவி திறனே பாதிச்சிருக்கு அப்படின்னு அந்த நியூஸ்லேயே போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் தமிழ் அந்த சேனல்லையே ஒளிபரப்பியிருக்காங்க. அவரோட ஆடியோ வந்திருக்கு. அவங்க மிரட்டுறது, அந்த ஆடியோ மூலமா அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது திகிலா இருக்கு. ஹலோ எங்கனாலும் கை வச்சிடலாம். தமிழ்நாட்டில் கல்குவாரி நடந்துகிட்டு இருக்குல்ல, சட்டவிரோதமாக நடந்துகிட்டு இருக்குல்ல, அதில் கையை வச்சிட்டிங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற பயம் இன்னைக்கு எல்லா மத்தியிலையும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் நடந்த அந்த கல்குவாரி திருட்ட ஒரு சமூக ஆர்வலர் தடுத்தார். அவர் பேர் ஜவஹர் அலி. அவரை லாரியை விட்டு ஏற்றி கொலை செஞ்சாங்க. அதுவே ஒரு வாரத்துக்கு பிறகு தான் அந்த கொலை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு. அது போக இதே மாதிரியான கல்குவாரியில் பல கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தற்பொழுது அந்த கல்குவாரியோட ஓனர்ஸ். அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் தற்பொழுது ஆளுங்கட்சியோட எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. எல்லா கல்குவாரிக்குமே ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ தான் டெண்டர் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சகாயம் ஐஏஎஸ்னு ஒரு நபர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் இந்த மதுரை சைடில் நிறைய கல்குவாரிகள் முறைகேடாக நடக்குது அப்படின்னு அவர் போய் தடுத்தார். அதன் விளைவாக அவர் எவ்வளோ கஷ்டத்தை சந்தித்தார் அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது அதிமுக பீரியட் நமக்கு எல்லாம் தெரியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுடைய இயற்கை வளம், அதுவே அந்த மலையை வெட்டி கொடைஞ்சி வெளி மாநிலங்களுக்கு ஏற்றி அதில் காசு பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி அரசே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒரு எம்எல்ஏக்கு இந்த டெண்டர் போகுது? இதே ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தொழிலதிபர் எடுத்தார் அப்படிங்கிறது அது வேற. இல்லைன்னா பினாமி எடுத்து வச்சு நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாக இல்லாமல் பினாமி மூலம் நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் கல்குவாரியில் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பழனியாண்டி அப்படின்ற நபர் நேரடியாகவே அவரே எடுத்து இந்த கல்குவாரியை பண்ணுறார். அதன் மூலம் அந்த ஒரு ரிப்போர்ட்டை அவங்க ரிப்போர்ட் பண்ண போன இடத்துல தான் தற்போது இப்படி நடந்திருக்கு. நம்ம 2026க்கு நம்ம இருக்கிறோம்.
இன்றைக்கும் ஒரு ரிப்போர்ட் பண்ண போன ஒரு ரிப்போர்ட்டரை, செய்தியாளரை இன்னைக்கு கடத்திட்டு போய் 4 மணி நேரம் வச்சு அடித்து இன்னைக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அதுவும் காவல்துறை இல்லைன்னா அது கண்டிப்பாக நடந்திருக்காது. அப்படி தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் இந்த தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது பயத்தின் உச்சம். இன்னைக்கு யாரும் வெளில நடமாட முடியலை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. படிக்க போகிற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இது வேற யாருக்கும் நடந்திருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகே இது ஒரு சாதாரண நபருக்கு நடந்திருக்கு. ஆனால் இது நடந்தது மீடியா, அதுவும் ஒரு பிரபலமான ஒரு மீடியா, அங்கே உள்ள பர்சன்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களையே தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது அதாவது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லடத்தில் தமிழ் நேசன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர், நியூஸ் 7 நினைக்கிறேன், அந்த பத்திரிகையாளரை மிரட்டி, அதுவும் இதே திமுக குரூப்பு தான், அவர் ஃபோன் பண்ணி போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ரீடர், நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்திலே அவரை தாக்குனது அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது கண்டினியூஸாக இந்த ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆட்சி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது. ஆனால் இதை வேற எந்த மீடியாவும் எடுத்து பேசவே இல்லை. அவங்க அந்த செய்தி சேனல் மட்டும்தான் தன்னுடைய செய்தியாளரை, தன்னோட கேமராமேனை தாக்கியிருக்காங்கன்னு எடுத்து போட்டுருக்காங்க. பெரிய அளவில் எந்த நியூஸ் சேனலும் எடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருக்குது. தற்பொழுது தாவேகா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதுபோக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். டிடிவி தினகரன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், இந்த மாதிரியான கட்சிகள் இப்போ தான் வாய் திறந்திருக்கிறது. அதுபோக மற்ற நியூஸ் சேனல் ஏன் வாயை திறக்கலை? இது உங்கள் சங்கத்தில் நடந்தானே. இன்னும் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் அவங்கன்னு வாய் திறக்கவே இல்லை. அவங்க பேர் என்ன, இப்போ முதலமைச்சர் இந்த ஹபுவா ஏதோ ஒரு வண்டி ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தால முதலமைச்சர், அதை எடிட் பண்ணி அதை ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க அளவில் பெரிய ஒரு பிஸியாக இருக்கிறாங்க. அவங்களாம் இன்றைக்கி வாய் திறக்க மாட்டாங்க. நாளைக்கு வேணா பாருங்கள், நாளைக்கு இந்த பத்திரிகையாளர் சங்கம், எங்கள் பத்திரிகையாளர் சங்கத்தில் உள்ள ஒரு நபரை நீங்கள் தாக்கியதற்கு கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சும்மா ஒரு அறிக்கை, இல்லைன்னா மேபி ஒரு போராட்டம், சின்ன போராட்டம் பண்ணுவாங்க. அத்தோடு அவங்களே மறைச்சிடுவாங்க. அதை ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த ஊடகத்தின் மீது இருக்கிற அழுத்தம் இருக்குல்ல, யார் அழுத்துறா? எங்கேருந்து இந்த அழுத்தம் வருகிறது? இந்த மீடியாவை இயக்கி கொண்டிருப்பது யார்? பெரிய மீடியாக்கள் இதையா எடுத்து பேசலை. எனக்கு சொல்ல போனால் பாலிமர் நியூஸ் தமிழ் 24/7 இவங்க 2 பேர் தான் ஒருவேளை, அதாவது ஆளுங்கட்சியில் நடக்கிற தப்புகளை எடுத்து பேசுறது. பார்க்க எந்த மீடியாக்களும் ஆளும் கட்சியில் நடக்கிற பெரிய பிரச்சனைகளை எடுத்து பேசுறதே கிடையாது. எந்தெந்த விஷயங்களை எடுத்து பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் மேல் இடத்துல இருந்து, அதை மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் அந்த பாலிமர் நியூஸ் இவங்க மாதிரி அவங்க சுயமாக எடுத்து அவங்க போடுவாங்கன்னு. ஒரு பத்திரிகையாளர் தான் இனத்தை சேர்ந்தவர், பத்திரிகையாளர் இனத்தை சேர்ந்தவர், அந்த குடும்பத்தில் உள்ளவர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற மீடியாக்கள் ஏன் ஏற்று பேசுகிறேன்? இது இருக்கட்டும். ஒரு நபருக்கு இப்படி பத்திரிகையாளர் நபருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது அரசு தரப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுவரையிலும் அந்த எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மோர் தென் 8 hours நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்து 8 மணி நேரம் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் அந்த திமுகவிலிருந்து ஒரு கண்டன அறிக்கை, இல்லை அவரை நாங்கள் கண்டிக்கிறோம், இல்லை அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரல. அவங்க எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல. அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இது திமுக ஆட்சி. திமுக ஆட்சி அப்படிதான் இருக்கும். கட்ட பஞ்சாயத்து நடக்கும், அடிதடி நடக்கும், இதே மாதிரி கனிம வள கொள்ளைகள் நடக்கும். எல்லாத்தையுமே நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க ஓட்டு போட்டிருக்கீங்களே, ஓட்டு போட்டு நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க, அப்போ நம்ம அனுபவிக்க வேண்டியதான். பெரிய அளவில் நடக்கிற இந்த பெரிய அளவில் இந்த கஞ்சா புழக்கங்கள், இந்த அவின், அது மாதிரியான இருக்குல்ல, அந்த பிரச்சனையில் யாரும் தலையிடக்கூடாது. ஏன்ட்டு அது பெரிய அளவில் பணம் புழங்குறது. அதே மாதிரி இந்த கல்குவாரிகள், அதில் யாரும் தலையிடக்கூடாது. அதில் தலையிட்டீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க. எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இன்று கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கல்குவாரியிலே. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே கல்குவாரியில் நடக்கிற தண்ணியில் எத்தனையோ பிணங்கள் மதம் இருக்குது. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கெல்லாம் தலையிடவே கூடாது நம்ம. அப்போது இந்த எங்களை மாதிரியான இண்டிபெண்ட்டாக செயல்படுறாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்போ எங்களுக்கு எப்படிங்க பயமாக இருக்காதா இல்லையா? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு பயம் இருக்காதா? இதை பற்றி நம்ம பேசுகிறோமே, நாளைக்கு நம்மளுக்கு ஒன்று ஆகிட்டோம், நம்ம குடும்பத்தை யார் பார்த்தோன்னு எல்லாருக்கும் தோணுமா இல்லையா? அதை தோணணும். அப்படி தோணணுங்கிறதுக்காக தான் இதே மாதிரியான பெரிய இந்த கல்குவாரி மாஃபியாக்கள் எவனாச்சும் எதிர்த்து பேசுங்க, உங்களை கொண்டு புதைச்சாரண்டா அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்கல்ல. ஏங்க, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரே அப்படி நடந்திருக்குன்னா சாதாரண மனுஷன் நமக்குலாம் எப்படிங்க? நாளைக்கு நமக்கு என்னன்னாலும் நடக்கலாங்க. இதை பற்றியெல்லாம் யாரும் பேசக்கூடாது, பொதுமக்கள் யாரும் பேசக்கூடாது, சமூக ஆர்வலர் யாரும் பேசக்கூடாதுன்னு இந்த அரசே நடக்குது. இதுக்கு அரசு துணை போகிறது. இதே மாதிரியாக தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும், எல்லா அக்கிரமங்களுக்கும் கண்டிப்பாக 2026 மக்கள் பதில் சொல்வார்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பதில் கிடைக்க 2026 எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம் அவலங்கள், பெண்களுக்கு எதிரான அவலங்கள், குழந்தைகளுக்கு எதிரான அவலங்கள், இதுக்கு எல்லாமே 2026 உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.